வெல்கம் பேக் டு நெல்வேல் டைம்ஸ். அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ், பிரியங்கா, சிவராஜ்குமார், சந்தீப் கிஷன் மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் கேப்டன் மில்லர். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையாக தான் ஒட்டுமொத்த திரைக்கதையை அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு ஊருக்குள்ளார அடக்குமுறை சாதிய தலைவருக்கு உட்பட்டு தான் நம்ம தனுஷ் அவர்கள் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளை கோயிலுக்குள்ளார கருவறையில் விட மாட்டேங்கிறாங்க, கோயிலுக்குள்ளாரே விட மாட்டேங்கிறாங்க, அதுக்கான கஷ்டப்பட்டது நாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிக்காம பிரிட்டிஷ் எம்பையரில் போய் சேர்றாரு. அங்கே போய் சேர்ந்து அங்கே இவர் வந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தாலுமே கூட ஒரு கட்டத்தில் நம்ம ஆளுங்களே, நம்ம இந்திய ஆளுங்களே சுதந்திர போராட்டத்துக்கு போராடுறவங்களே சுட சொல்கிறப்ப சுட முடியலனாலும் சுட்டுறாரு. அப்புறம் அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கும் அந்த பிரிட்டிஷ் எம்பையர்ட்டும் வெளியே வந்துடுறாரு. இடைப்பட்ட காலகட்டத்தில் வெளியில் வந்து அவர் மக்களை எப்படி காப்பாற்றினார், இவங்களை எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறது தான் படத்தோட ஒட்டுமொத்த கதை. சந்தீப் கிஷன்லாம் மொத்தமாக ஒரு 3 சீனில் தான் வராரு. அந்த 3 சீன்லையுமே வந்து வாலண்டியரை திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கதைக்கு எந்த இடத்துலையுமே சந்தீப் கிஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி இல்லை. சிவராஜ்குமாரும் அதே போல் அவருக்கு நிறைய ஸ்கோப் இல்லை. தனுஷ் எழுதப்பட்ட அளவுக்கு சிவராஜ்குமார் அவர்களுக்கு சரியான ஒரு திரைக்கதை வந்து அமைக்கப்படலை அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் கேப்டன் மில்லர் ஆவரேஜ் படமாக தான் வந்திருக்கு.